Hey guys, this is another episode of What is Lots and Leverage. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே, லாட்ஸ் அண்ட் லிவரேஜ். ஓகே, த அண்டர்ஸ்டாண்டிங் பொசிஷன் சைஸ் அண்ட் கேபிட்டல் கண்ட்ரோல் இன் த மார்க்கெட். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா, ஸோ உங்களை ஒரு ட்ரேட் எடுக்கும் போதோ லாட்டுன்ற ஒரு விஷயம் தேவைப்படும். அதாவது எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணி போகிறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லிவரேஜ், ஒரு அக்கௌண்ட்டோட வேல்யூ இப்போ உங்ககிட்ட $1000 இருக்குன்னா $1,00,000 கூட இருக்கிற மாதிரி ஒரு லாட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம், இதுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு என்ன சம்மந்தம், இதெல்லாம் என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்கான கான்செப்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லாட்? லாட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸிகியூஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா, எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ண போகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேர் வந்து லாட்டுன்னு வச்சுருப்போம். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட், மினி, மைக்ரோ, நானோன்னு பார்த்துருப்பீங்க. இதில் நானோ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ரியலிஸ்டிக் மார்க்கெட்ஸில் வந்து இப்போ நிறைய புரோக்கர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட், மினி, மைக்ரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஒரு எக்ஸிகியூஷனுக்கு. ஸோ நடுவில் இருக்கிறது தான் லாட் வேல்யூ. ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்டாண்டர்டோட மீனிங் வந்து ஒரு லாட்டுக்கு சமம். ஸோ மினியோட லாட்டோட மீனிங் வந்து 0.10க்கு சமம். அது 0.1 இருக்குல்ல, அது 0.10ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மைக்ரோ லாட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.01 லாட்டுக்கு சமம். ஓகேவா, ஸோ இதுக்கே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் பேஸ் கரன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு லாட்டோட பவர் வந்து 1,00,000 USDக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு லாட்டோட பவர் 1,00,000 USDக்கு சமம். அதே மாதிரி 0.10 உள்ள லாட்டுக்கு $10,000க்கு சமம். ஓகே, அதுவே 0.01 லாட்டுக்கு $1,000க்கு சமம். ஓகேவா, ஸோ இந்த லாட் ஏன் இவ்வளோ டாலர்ஸ், நம்ம எப்படி ப்ரோ வெறும் $1000 தான் வச்சுருப்போம், எப்படி இந்த கரன்சியை வச்சு நம்ம ஒரு லாட்டை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி ஒரு லாட்டு நம்ம போட்டோன்னா எவ்வளோ ஒரு பிப்பு நான் வந்துச்சுன்னா எவ்வளோ வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு உள்ள டவுட் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு லாட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா, இப்போ யூரோயூஎஸ்டியில் ஒரு லாட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா எவ்வளோ பிப்பு மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது வந்து யூனிட்டு, அதாவது ஒரு லாட்டுக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது எவ்வளோ யூனிட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இந்த சைடில் இருக்கிறது வந்து ஒரு பிப்பு மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ டாலர் வரும், இதுவே 10 பிப்பு மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ டாலர்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ நீங்கள் $1, அதாவது ஒரு லாட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பிப்பு மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு $10 ப்ராஃபிட் வரும். ஓகே, இதுவே உங்களுக்கு ஒரு லாட் போட்டு 10 பிப்பு மூவ் ஆயிடுச்சுன்னா $100 ப்ராஃபிட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 25 பிப்பு இருக்கு, ஒரு லாட் ட்ரேட் பண்ணனா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், 25 பிப்புக்கு 250 பிப்பு லாஸ் ஆகும். ஸோ இந்த கால்குலேஷனுக்கு தான் நம்ம என்னென்னு படிப்போம்னா லாட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுவே நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து வெறும் இல்லை ஒரு $150 மட்டும் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், அந்த இடத்துல நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிப்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலான்னா 0.50 லாட் இருக்கு. ஓகே, இந்த 0.50 லாட் வந்து ஒரு பிப்பு மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ, $5. அதுவே வந்து ஒரு 10 பிப்பு மூவ் ஆச்சுன்னா $50. ஸோ இதில் இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி தான் பிப்ஸுக்கு வந்து எவ்வளோ லாட் வந்து யூஸ் ஆச்சுன்னா எவ்வளோ டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கும் அந்த யூனிட்ஸ்க்கும் என்ன ஒரு சம்மந்தம், இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. எப்படி நம்ம ஒரு சின்ன அக்கௌண்ட்ல எப்படி ஒரு 1,00,000 USD இருக்கிற ஒரு யூனிட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு தான் இருக்கிறாரு லிவரேஜ். ஓகே, லிவரேஜ் உங்ககிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூடயும் அக்கௌண்ட்டில் லிவரேஜ் இருந்தால் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த லிவரேஜோட கான்செப்ட் என்னன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற 1:1 இருக்கிறது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டலில் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த இஸ்டுக்கு பக்கத்தில் 10 இருந்துச்சு, 1 × 10, அதாவது உங்களால் உங்கள் அக்கௌண்ட்டை 10 மடங்குக்கு மேலே ட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கேபிட்டல் $1,000 தான், உங்கள் கேபிட்டலை $1,000லேருந்து 10 மடங்காக உங்களுக்கு ஏற்றி கொடுத்துருக்கான். ஐ மீன் $10,000க்குள்ள யூனிட் கொடுத்துருக்கான். அப்போது $10,000க்குள்ள யூனிட் வந்துச்சுன்னா நம்மளால் எவ்வளோ ட்ரேட் பண்ண முடியும்?
எவ்வளோ ட்ரேட் பண்ண முடியும்? நம்மனால வந்து 0.10க்குள்ள நம்ம ட்ரேட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ 0.10 வரையும் நம்மனால 0.10 வரையும் நம்மனால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மினி லாட் வரையும் நம்மனால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மினி லாட் வரையும் நம்மனால ட்ரேட் பண்ண முடியும். அதே மாரி உங்களோட அக்கவுண்ட் வெறும் $1000 வச்சு 1:50 குடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அக்கவுண்டோட ட்ரேட் யூனிட் சைஸ் வந்து $50 USDக்குள்ள ட்ரேட் கரன்சி ட்ரேட் பண்ற அளவுக்கு லாட் இருக்கும். ஓகே. அப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா 0.50 வரையும் ஒரு இந்த சின்ன அக்கவுண்ட்ல நம்மளால ட்ரேட் பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே உங்களுக்கு 1000 அதாவது சாரி இதுவே 1:100 குடுத்திருந்தான்னா, உங்க கேப்பிட்டல் 100 மடங்கா மல்டிப்ளை ஆகும். ஓகே. உங்க அக்கவுண்ட் என்னவாகும்? 100 மடங்கா மல்டிப்ளை ஆச்சுன்னா, $1,00,000 வரையும் உங்கனால ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு லிவரேஜ் ஏத்தி குடுக்கும். ஸோ இந்த லிவரேஜ்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மனால ஒரு சின்ன அக்கவுண்ட்னால கூடயும் நம்மளால ஹையர் லாட் போட்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதனால நம்மளுக்கு பெனிஃபிட்டா, டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டீங்கன்னா, இத ப்ராப்பரா யூஸ் பண்ணாதவங்க, கேம்பிளிங் பண்றவங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்து, அவங்க நெறைய அக்கவுண்ட் வாஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சின்ன அக்கவுண்ட்டுக்கு நம்ம வந்து டீசென்ட்டான ஒரு ரேஷியோ நம்மளுக்கு நல்ல லிவரேஜ்னா 1:200லேருந்து 1:500 வந்து ஒரு குட் லிவரேஜஸ். ஸோ அதுக்கு மேல யூஸ் பண்ற எல்லா லிவரேஜஸுமே வந்து ரொம்ப அன்சேஃபான ஒரு லிவரேஜஸ். ஓகேவா? ஸோ இது ஈவன் தோ யாராச்சும் நெறையா ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்றவங்க ஹையர் லிவரேஜஸ் போவாங்க. ஸோ மேபி நீங்க மேனுவல் வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா 1:100லேருந்து 1:500 வரையும் இருக்கிற லிவரேஜஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ லிவரேஜஸும், லாட்ஸும் எப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஓகே. ஸோ ஒரு லாட் ஓகேவா? ஒரு லாட் எடுக்கிறோம்னா, என்னென்ன டாலர்ஸ் எவ்வளோ அக்கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க ஒரு லாட் எடுக்கணும். உங்களுக்கு 1:500 லிவரேஜஸ் இருந்துச்சுன்னா, வெறும் $200 இருந்தா போதும். ஓகே. ஏன் வெறும் $200 இருந்தா போதும்னா, இப்போ நான் கால்குலேட்டர் எடுக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு 200 200 இன்டூ 500 போட்டீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000 அப்போ 1,00,000 யூனிட் இருந்துச்சுன்னா, உங்கனால என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டோட லாட் உங்கனால யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? அதுக்கு 1,00,000 யூனிட். ஸோ இந்த டேபிள் அந்த மாரி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ 0.50 லாட் எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ ஒரு லிவரேஜ் இருக்கணும்? எவ்வளோ அக்கவுண்ட் கேப்பிட்டல் இருந்தா போதும்னா, வெறும் $100 இருந்தா போதும் 1:500. உங்கனால எந்த அளவுக்கு லிவரேஜஸ் இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஹெவி லாட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ லிவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிற அக்கவுண்ட்ல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இப்போ நீங்க 1:1 எடுக்கிற மாரி லிவரேஜஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, அந்த லாட்டுக்குள்ள கரன்சிஸ் அதாவது அந்த லாட்டுக்குள்ள குவான்டிட்டி உங்களுக்கு தேவை. ஓகே. இதுவே 1:50 இருந்துச்சுன்னா, இந்த கான்ட்ராக்ட் சைஸ் அதாவது இந்த லாட் சைஸ் அடிக்கணும்னா, உங்களுக்கு $2,000 தேவை. ஓகே. இதுவே 1:100 எடுத்தீங்கன்னா, $1,000 தேவை. இதுவே 1:200 எடுத்தீங்கன்னா, $500 தேவை. இதுவே 1:500 எடுத்தீங்கன்னா, வெறும் $200 தேவை. இதுலயே நெறையா இருக்கு. 1:1000, 1:2000லாம் இருக்கு. ஸோ அந்த மாரி அக்கவுண்ட்லாம் எடுக்கும்போது, உங்கனால இன்னும் 5, 6 லார்ஜான லாட் சைஸே உங்கனால அடிக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் சீக்வென்ஸ். இதுதான் லாட்ஸ் அண்ட் லிவரேஜஸ். ஓகேவா? இத நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸிகியூஷன் வீடியோஸ்லாம் போட்டு குடுத்துட்டேன். ஸோ MT4ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வேற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ Instagram ஐடி இருக்கும். அதுல நான் ரேரா தான் மெசேஜ் பண்ணுவேன். பட் உங்க மெசேஜ் பார்த்தேன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. ஸோ ஸ்டே டியூன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். சீ யூ லேட்டர்.